இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தியானிக்கும்படிக்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இறைவசனம் லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 14வது இறைவசனம். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்று இயேசு சொல்லுகின்றார். இதிலே நாம் பார்க்கிற பொழுது 2 நபர்கள் வருகிறார்கள். ஒருவர் பரிசேயன், ஒருவர் ஆயக்காரர். பரிசேயன் தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொல்லி, ஆண்டவரே, நான் என்னென்ன முறையில் நோன்பு இருக்கிறேன், நான் இப்படியெல்லாம் நான் காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆயக்காரரோ, நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கின்றதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பரிசேயனும் ஆயக்காரரும், இவரில் கடைசியாக நாம் பார்க்கிற பொழுது ஆயக்காரரே ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசேயரை பற்றி பார்க்கிற பொழுது இவர் சுய நீதியாக ஆண்டவரிடத்தில் பேசுகின்றார், தன்னுடைய சுயத்தை அங்கு வெளிப்படுத்துகின்றார். ஆனால் ஆயக்காரர் அப்படி அல்ல. நான் ஒரு பாவி, நான் பலவீனமானவன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவர் மன்றாடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நாட்களிலே எத்தனை பேர் நம்மை நாமே சுய நீதிப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். ஒரு ஆயக்காரனைப் போல நம்மை தாழ்த்தக்கூடிய மனநிலையில் நாம் இருக்கின்றோமா? ஒரு பரிசேயனைப் போல சுயநீதியை பேசி என்னுடைய செயலினால் ஆண்டவருக்கு ஏற்புடையதை செய்ய முடியும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கின்றோமா? ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15வது இறைவசனத்தில் இப்படியாக ஆண்டவர் சொல்லுகின்றார், உயர்ந்த இடத்தில் நான் உரைகின்றேன், நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன் என்று சொல்லுகின்றார். நொறுங்கிய நெஞ்சத்தினரோடு கூட நான் வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர், உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர், உன்னதமான இடத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர், நொறுங்கிய நெஞ்சத்தினரோடு கூட நான் வாழ்கின்றேன் என்று சொல்லி எங்கு வாக்கு கொடுக்கின்றார். நான் உதாரணத்துக்கு பார்க்கிற பொழுது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 3-4 இறைவசனத்தில் இப்படியாக ஆண்டவர் சொல்லுகின்றார், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு தேவை நொறுங்கிய நெஞ்சம். ஆண்டவருக்கு மிகவும் விருப்பமான ஒரு காரியம் நலிந்த ஒரு நெஞ்சம். உதாரணத்திற்கு பார்க்கிற பொழுது தாவீது பத்சேபாளிடத்திலே தவறான உறவு வைத்தபடினால அதை நாத்தான் சுட்டி காட்டுகிற பொழுது, நாத்தான் இறைவாக்கினர் சுட்டி காட்டுகிற பொழுது தாவீது இப்படியாக ஜெபிக்கின்றார், நான் பாவி, நான் பாவம் செய்துவிட்டேன், நான் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன், என்னை ஈசோப்பினால் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்கின்றார். திருப்பாடல்கள் 51 வாசிக்கிற பொழுது, பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து கொள்ளாதையும் என்று சொல்லியும் ஜெபிக்கின்றதை பார்க்கின்றோம். 2 சாமுவேல் 12-13வது இறைவசனத்தை வாசிக்கிற பொழுது தாவீதிடத்திலே நாத்தான் இறைவாக்கினர் சொல்லுகின்ற ஒரு காரியம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி. இப்படித்தான் நலிந்த நெஞ்சத்தோடு கூட, மிகவும் நொறுங்கிய மனதோடு கூட ஒரு தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டு ஜெபிக்கின்றதை பார்க்கிறோம். தன் பாவம் வெளிப்படுத்தப்பட்ட பிறகு, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாவம் என்று தெரிந்த பிறகும் பாவத்தை குறித்த
எந்த அச்சமும் இல்லாதபடிக்கு பாவத்தை நியாயப்படுத்தி பாவத்தில் உழன்று கொண்டு குடிவெறியிலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் உழன்று கொண்டு நியாயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த ஆயக்காரன்தான், இந்த ஆயக்காரனுடைய ஜெபந்தான் கேட்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கின்றார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாளிலே எல்லா பெருமைகளையும் சுயநீதிகளையும் நம்முடைய தவறுகள் தவறென்று தெரிந்த பிறகும் அது நியாயப்படுத்துவதை விட்டுவிட்டு ஒரு தாவீதை போல பாவத்தை கண்டு நாம் இந்த நாட்களிலே விலகி இயேசுவுக்காக நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட அந்த வசனத்தின்படி எங்களை தாழ்த்தி உமக்கு முன்பாக உண்மை உள்ள பிள்ளைகளாக வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பதாக. உம்முடைய நாமம் எங்களில் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.